கிருபையுள்ள தேவனே, அப்பா, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோட இடைப்படுவீராக. இன்றைக்கும் 1 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் உம் சந்நிதியில் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அனைத்தையும் கர்த்தர் நீர் கற்றுக் கொடுக்க போகிறதாயக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோட இடைப்படும், எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு கற்றுக்கொடும். தாவீது ராஜா எப்படி தான் ராஜாவான பிறகு இந்த ஆசாரிய வகுப்பை சரியாக அமைத்து 24 குழுக்களை உருவாக்கி உம் நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய ஆலயத்தில் எப்பொழுதும் ஊழியம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழிவாசல்களை உண்டு பண்ணி தந்தது போல எங்கள் தேவன் இந்த காரியங்களை எங்களுக்கும் கற்றுத்தாரும், இந்த சத்தியங்களை எங்களுக்கும் கற்றுத்தாரும். உடைய சத்துவத்தின்படி எங்களை நடத்தும். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் ஆமேன் சொல்லலாமா? நாம் அடையிற தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 1 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 1 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு அருமையான வேலையை செய்வார். தன் குடும்பத்துக்கு நல்லது செய்த தாவீது, தன் நாட்டிற்கு நல்லது செய்த தாவீது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நல்லது செய்தது நமக்கு தெரிகிறது. 24 பிரிவுகளாக ஆசாரியர்களை பிரித்து தினந்தோறும் காலையும் மாலையும் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வழியை வகுத்து கொடுத்தார். சிஸ்டம் பாருங்க. வேலை நம்ம செய்வோம், நம்ம மட்டும் தான் செய்யணும், நமக்கு யாராவது உதவி செய்வாங்க. ஆனால் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் போட்டு வச்சோன்னு வைங்களேன், அந்த சிஸ்டம் தானாக செய்யும். எப்படின்னா, திங்கக்கிழமை காலையில் இவர் வந்து வேலை செய்யணும், செவ்வாய்க்கிழமை காலையில் இவங்க வரணும், புதன்கிழமை காலையில் இவங்க வரணும், வியாழக்கிழமை காலையில் இவங்க வரணும்னு ஒரு திட்டம் போட்டோம்னா தானே நடக்குமா நடக்காதா? திங்கக்கிழமையோ நான் தான் வரணும், செவ்வாய்க்கிழமையோ நான் தான் வரணும், புதன்கிழமை உடம்பு முடியல நான் வரல அப்படின்னு ஒரு ஆள் தனியாக செய்தான்னா முடியாது. அந்த ஒரு திட்டம் இருக்கிறதே, அதை தான் சிஸ்டம் என்று சொல்லுகிறோம். இதை தாவீது எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டார். ஆமென். அந்த சிஸ்டம் இல்லை என்றால் எதுவும் இயங்காது. We cannot run any business or even church. சபையை கூட நான் நடத்துவேன்னு சொல்ல முடியாது. சபையை நடத்துவதற்கு ஒரு ஒழுங்கு முறையை, ஒரு சிஸ்டமை அமைத்து வைக்க வேண்டும். அந்த திட்டம் பண்ண வேண்டும். திட்டம் இருந்தால் தான் என்ன பண்ணோம், கரெக்டாக நடக்கும். நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்யலாம், திட்டம் இல்லைன்னா நிறைய பேர் செய்ய முடியாது. அவரவர் தன் நிலையை செய்து விட்டு போகலாம். இன்றைக்கு தாவீது அரசன் 1 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்தில் 24 பிரிவுகள் உள்ள ஒரு ஊழிய வகுப்பை உண்டு பண்ண போகிறார். ஆசாரிய வகுப்புகள் என்று சொல்லுகிறது. செக்ஷன்ஸ்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறத தமிழில் என்ன சொல்கிறாங்க, வகுப்புகள். இந்த அதிகாரம் முழுவதுமே ஊழியம் செய்கிற இந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் எப்படி வகுப்பாய் குழுவாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஆக 24 பிரிவுகள் ஆசாரிய ஊழியத்தில் இருந்தது. முதல் 6 வசனங்களிலே ஆரோனுடைய பிள்ளைகள், த சன்ஸ் ஆஃப் ஏரோன், ஆரோனுடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை வகுத்திருக்க போகிறார். 1 6 வரைக்கும் படிக்க போகிறோம். ஆரோன் புத்திரரின் வகுப்புகள் ஆவன. இது யாரு? ஆரோன். ஆசாரியன்னா யாரு? ஆரோன் தான், ரைட்டா? ஆரோனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. நாதாப், அபியூ, எலியாசர், இத்தமார். நமக்கு தெரியும் நாதாவும் அபியூவும் அந்நிய அக்கினி காட்டினதுனால என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டாங்க. அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, குழந்தைகளும் இல்லை. அப்போ யார் 2 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க? எலியாசாரும் இத்தமாரும். இந்த 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ நான் சொல்லணும்னா ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க கணக்கு தான் வந்துருச்சு. யார் யார்? எலியேசரும் இத்தமாரும். இப்போ தாவீது கிட்ட வந்து எலியேசரும் இத்தமாரும் இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வழியில் பிறந்த பிள்ளைங்களாம் வந்து சல்யூட் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. லெஃப்ட்டில் எலியேசர் பிள்ளைங்களாம் நில்லு, ரைட்டில் யார் நில்லு? இத்தமாரோட பிள்ளைங்களாம் நில்லுன்னா எல்லாம் நிற்கிறாங்க. வயசில் மூத்தவங்க முன்னாடி வந்து நில்லுன்னு பார்த்தா கவனிங்க, எலியேசருடைய பசங்களில் முதன்மையாய் சாதோக்கு என்கிறவர் இருக்கிறார். எலியேசரோட வீட்டில் வயசு முதிர்ந்தவர் யார்? சாதோக். யாரோட பேரன்? ஆரோனோட பேரன். ஆரோனோட வழியில், எலியேசரோட வழியில் யார் இருக்காரு? சாதோக். எஸ் சார், ரைட். இப்போ இத்தமாரோட வழியில் அகிமலேக் என்பவர் இருக்கிறார். அவர் எஸ் சார் அப்படின்றார். அப்போ ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 டீம் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். 2 டீம் இருக்கிறது என்னைக்கும் நல்லது. ஒருத்தரால் முடியலன்னா யார் அனுப்பலாம்?
இன்னொருத்தர முடியலாம். டேக் டர்ன் எடுத்துக்கலாம். 12 மணி நேரம் ஷிஃப்ட் ஆக்கலாம். ஒரே ஆள் தான் எத்தனை மணி நேரம் ஷிஃப்ட்டு? 24 மணி நேரம் ஷிஃப்ட்டு. 2 பேர் இருந்தால் 12 பேர், 4 பேர் 3 பேர் இருந்தால் 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு, 4 பேர் இருந்தால் 6 மணி நேரம் ஷிஃப்ட். அப்போ 24 அழகாக பிரிக்கலாம், எத்தனை நாளும் பிரிக்கலாம். ஆமேன். ஒருத்தர் இருந்தால் 24 மணி நேரம் வேலை செய்யணும். 2 பேர் இருந்தால் 12 மணி நேரம், 3 பேர் இருந்தால் 8 மணி நேரம், 4 பேர் இருந்தால் 6 மணி நேரம் பண்ணலாமா? அதனால தான் நிறைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நம்ம எழுப்ப வேண்டும். நான் வந்து எழுப்பணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் எழுப்பலாம். இப்போ நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடத்துறீங்கன்னு வைங்களேன், அது 6 நாள், ஒரு நாள் லீவ் விட்டுருங்க. அந்த 6 நாளில் நீங்கள் 3 நாள் நடத்தலாம், உங்கள் கூட சேர்ந்து இருக்கிற அவங்க 3 நாள் நடத்தலாம். ஹல்லேலூயா. அப்புறமா என்ன பண்ணலாம், நீங்கள் 3 பேராக குழுவில் இருந்துச்சிங்கன்னா ஆளுக்கு 2 நாள் நடத்தலாம். 4 பேர் ஆகிட்டிங்கன்னா பிரிச்சுக்கலாம். அப்புறமா நான்லாம் நிறைய பேர் ஆகிட்டதும் குழுவையே 2 குழுவாக பிரிக்கலாம். உங்கள் கீழே வளர்ந்த லீடரை தனியாக்கி நீங்கள் ஒரு ஜெப குழு நடத்துங்கன்னா பண்ணலாம், சொல்லலாம். இப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வழியை தான் தாவீது செய்ய போகிறார். ஆக புரிஞ்சுக்குங்க, ஆரோனோட பிள்ளைங்க எலியேசர், இத்தமார். எலியேசரோட வழியில் சாதோக்கு, இத்தமாரோட வழியில் யார்? அகிமலக். ஓகே, நிற்க வச்சிட்டார். இவர்களை வகுக்க போகிறார். ரைட்டா? அவர்களை வகுக்கிற போது இத்தமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலியேசரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகம் பேராக இருக்கிறாங்க. எலியேசர் வழியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதிகம் பேர். இத்தமார் வழியில் கம்மியாக இருக்கிறாங்க. எவ்வளோ? இத்தமாரில் மன்னிக்கவும், எலியேசரில் 16 பேர் இருக்கிறாங்க. எத்தனைங்க? இத்தமாரில் 8, 16 8 சேர்ந்தா எவ்வளோ? 24. ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, we have got 24 லீடர்ஸ். ஆமென். சூப்பராக. எனக்கு கூட ஒரு ஆசை, 24 மணி நேரம் ஜெபம் சபையில் நடக்கணும்னு. நமக்கு 5 சபை இருக்குது, 24 பேர் இருக்க மாட்டாங்களாண்ணா? இருப்பாங்க. ஆளுக்கு 1 மணி நேரம் ஜெபம் நடத்துங்கன்னு சொல்லலான்னு வாஞ்ச, சீக்கிரமாக செய்வோம். எத்தனை பேர் நடத்தலான்னு சொல்கிறீங்க? நான் அப்படி நடத்தியிருந்தேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி. 2004, 2003, 2010 அப்படிலாம் நடத்தியிருக்கோம். அப்பப்போ நின்றுடும். ஏன்னா இந்த பீக் ஹவர்ஸில் ஆளும் கிடைக்க மாட்டாங்க, மீதி நேரத்தில் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நைட்டு ஒரு 11லேருந்து விடிய காலம் 3 வரைக்கும் ஆள் கிடைக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் மாட்டுவோம், பாஸ்டர்ஸ் மாட்டுவோம். பாஸ்டர் ஃபேமிலி மாட்டும் போது நான் காலையில் எழுந்திக்க முடியாத போயிடும். ஆனால் விசுவாசிக்கிறேன் சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாங்க? 24 மூப்பர்களை கர்த்தர் நமக்குன்னு தரப்போகிறார். ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. 24 பேர் நம்ம சர்ச்சில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேணா ரொட்டேஷன் போட்டுக்கலாம். ரொட்டேட் ஆகணும். இன்றைக்கி நைட்டு நான் 12லேருந்து 1 பண்ணேன்னா நாளைக்கு எனக்கு வேறு டைம் மாறிடும். அப்போ கஷ்டம் இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா நாளும் எனக்கு 12லேருந்து 1 வந்தால் நான் நைட்டு முழிச்சிருக்காமல் இருக்கும். அப்படி ரொட்டேஷன் வந்தால் கூட என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை, இந்த சிஸ்டமை யார் கொடுத்தாரு? தாவீது மட்டும் இதை உருவாக்கலைன்னா, தாவீது காலத்துக்கு பிறகு அவங்க மகன்கள் பேரன்கள் காலத்தில் இஸ்ரவேலே உடஞ்சி போச்சு. ஆனால் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆலயமே இல்லாத போன நிலைமையில கூட அவங்க திரும்பி இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டாக அந்த பிளான் பண்ணாங்க. அதனால சிஸ்டம் அவசியம். ஹல்லேலூயா. எலியேசர் புத்திரர் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருந்தாங்களா அவங்க? 16. எவ்வளோ இருந்தாங்க? டபுள் 16. இவங்க எத்தனை இருந்தாங்க? 8 பேர். மொத்தம் 24 குழுக்களை பிரிக்க போக செய்ய போகிறார். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் பிரபுக்களாக இருக்கும்படி இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இத்தமாரோட பையன், நான் எலியேசரோட பையன்ற குழப்பமே வராதபடிக்கு ஆரோனோட பையன் போட்டாங்க. எல்லாரையும் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க? சீட்டு போட்டு எத்தனை டீம் பிரிக்க போகிறாங்க? 24 டீம். உங்களுக்கு புரியுதா? இப்போ எலியேசரோட பசங்களெல்லாம் அவங்க லீடர் கீழே போட்டால், 16 பேர் கீழே போட்டால் நான் எலியேசரின் வம்சம் போயிடும். அதனால என்ன பண்ணிட்டாங்க? தலைவர்களை மட்டும் 24 எடுத்துகிட்டு உள்ளவங்களை சீட்டுக்குள்ளே அப்படியே பிரித்து போட்டாங்க. எலியேசரோட பசங்க, எலியேசரோட வழியில் பிறந்தவங்க சிலர் இந்த பக்கம் வந்தாங்க, இவங்க பிள்ளைங்க இத்தமார் வழியில் பிறந்தவங்க சிலர் அந்த பக்கம் வந்தாங்க. வித்தியாசம் காணக்கூடாது. அல்லேலூயா. வித்தியாசம் காட்டக்கூடாது. ஆமென். நான் இது நீ அதுன்னு பார்த்தோம்னா ஊழியம் செய்ய முடியாது. அதுதான் ரொட்டேஷனில் போட்டு கொடுத்தாராம். அல்லேலூயா.
அருமையாக இருக்குது பாருங்கள். லேவியரில் சம்பிரதி ஆகிய செமாயா என்னும் நெதனேலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியன் ஆகிய சாதோக்குக்கும் அபியாத்தின் குமாரன் ஆகிய அகிமெலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியரும் பிதாக்களின் தலைவர்களும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு எலியேசருக்கு விழுந்தது, பின்பு அந்தபடியே இத்தமாருக்கும் விழுந்தது. ஒரு சீட், முதல் சீட் யாருக்கு? எலியேசர். நீ இந்த எலியேசர் டீமில் போ. அடுத்தது யாருக்கு விழுந்தது? இத்தமாருக்கு. நீ இத்தமார் வழியில் போ என்று சொல்லி நேர்மையாய் வகுத்தார்கள். டு டூ டியூட்டி. ஆமென். என்ன பண்ணமா? they divided their schedule. ஆமென். ரோஸ்டர் போட்டாங்க, ஸ்கெடியூல் போட்டாங்க. ஜாதோக் வழியில் ஒரு ஊழியம் நடக்க போகிறது. பிறகு யாரு? அகிமெலேக் வழியில் ஒரு ஊழியம் நடக்க போகிறது. 24 செக்ஷன்ஸ், 24 வகுப்புகள் போட்டு இதை நடத்துகிறார்கள். ஹல்லேலூயா. சீட்டு குலுக்கி போட்டு குழப்பம் இல்லாமல் நடத்துகிறார்கள். ஆமென். இந்த 24 மூப்பர்களை பற்றி மக ப்ரே பண்ணும்போது சொன்னாங்க. எத்தனை பேர் ப்ரே பண்ணுறாங்களா? ரெவலேஷனில் 24 மூப்பர்கள். அந்த வசனத்தை எடுத்துப்போம். வெளிப்படுத்தினல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதை பற்றி சொல்லும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 24 அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். பார்த்தீங்களா? சிங்காசனம் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம். ஆட்டுக்குட்டியானவர் வேறு யாரும் இல்லை, ஜீசஸ். ஜீசஸை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 24. 24 என்பது சாதாரண நம்பர் அல்ல. அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 12, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 12. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 12 யாரு? இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்த 12 பேர். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யார்? இயேசுவோட அப்போஸ்தலர்கள். இந்த 24 பேரை வச்சு ஒரு அமைப்பு இருக்கிறது. இதை நம்ம படிக்க முடியுது. பாருங்க, இந்த 24 என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த டிவிஷனை தாவீது ராஜா எப்படி தெரிஞ்சு பண்ணார்னே நமக்கு தெரியல. எலியாசர் வழியில் 16 பேர், அப்புறம் இத்தமார் வழியில் 8 பேர் சேர்ந்து 16. பாருங்க, அதனுடைய பெயர்கள்லாம் படிக்கிறேன். டிவிஷன் 1 ஜெஹோயிர் யாரிப். ஆமாம். டிவிஷன் 2 ஜெடயா. டிவிஷன் 3 ஹாரிம். டிவிஷன் 4 சியோரிம். டிவிஷன் 5 மல்கியா. ஓகே. டிவிஷன் 6 மிஜாமிம். டிவிஷன் 7 ஹாகோஸ். டிவிஷன் 8 அபியா. டிவிஷன் 9 யெசுவா. டிவிஷன் 10 செக்கனியா. டிவிஷன் 11 எலியா சாஹிப். ஓகே. டிவிஷன் 12 ஜாக்கிம். டிவிஷன் 13 ஹுப்பா. டிவிஷன் 14 ஜெசஹெபேத். டிவிஷன் 15 பில்கா. டிவிஷன் 16 இம்மேர். டிவிஷன் 17 ஹெசீர். டிவிஷன் 18 ஹப்பாசிசஸ். டிவிஷன் 19 பெத்தஹியா. டிவிஷன் 20 ஜெஹெஸ்கேல். டிவிஷன் 21 ஜாச்சின். டிவிஷன் 22 காமுல். டிவிஷன் 23 திலேயா. டிவிஷன் 24 மாசியா. அல்லேலூயா. இதில் ஏதாவது டிவிஷன் உங்களுக்கு தெரிஞ்ச டிவிஷன் இருக்கா பாருங்க. புதிய ஏற்பாடில் ஏதாவது டிவிஷன் படிச்சிருக்கீங்களா? ஆமென். சரி. டிவிஷன் 8 பாருங்க, அபியா. இது எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சகரியா, யோவான் ஸ்நானகனோட வகுப்பு. அவங்க அப்பா சகரியா அபியா உடைய வகுப்பை இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்ல. கர்த்தர் இவ்வளோ நல்ல தேவன் பாருங்க இல்லை? ஆமாம். அவ்வளோ நேர்த்தியான காரியங்களை கர்த்தர் செய்து இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணுறாரு? இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அபியாவின் வம்சத்தில் யார் வந்தது? சகரியா. பார்க்கலாமா? அது நம்ம 1ஆம் அதிகாரம் லூக்கா எடுத்துப்போம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் எடுத்துப்போம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில். எக்ஸலண்ட்டு. ஊரே பிரிஞ்சு போச்சு, ஜனங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கல. ஆனால் கர்த்தருடைய ஊழியம் எக்ஸலண்ட்டாக நடந்துச்சு. சாத்தானுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகள் கழித்து தெரிகிறது. அல்லேலூயா. ஆமாம். இஸ்ரவேலர்கள் பாபிலோன் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
யூதர்களை பாபிலோன் சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. இஸ்ரவேலர்களை அவங்க பேர் அசீரியர்கள் அழிச்சிட்டாங்க, இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியம் நடந்தது. அபியா வம்சத்தை, அபியா வகுப்பை சார்ந்த சகரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வகுப்பு எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள்ல, சந்தோஷமாக இருக்குது பாருங்க. இந்த ஆசாரிய வகுப்பானது கஷ்டத்தின் மத்தியில் நிற்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, ஆரோனை எப்போ பில்டிங் கட்டி அழைச்சாரா? வனாந்தத்தில் அழைச்சாரா? அவ்வளோதான். கர்த்தர் நம்மை பாலைவனத்தில் அழைத்தாலும் அங்கே ஊழியம் செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அபியூதும் நாதாபும் அங்கேயே இறந்துட்டாங்க. அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கால் மாட்டில் விழுந்து இறந்தாங்க. கர்த்தர் சந்நிதியில் அவருடைய பிரசன்னத்தினால் தொடப்பட்டு கர்த்தர்களை தண்டனை வாங்கிட்டு. எலியேசரும் இத்தமாரும் ஊழியத்தை எங்கே துவங்கினாங்க? பாலைவனத்தில்ங்க. ஆமென். நமக்கு தெரியும். பிறகு அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பிறகு ஜோஷுவா தலைமையில் அவர் ஃபஸ்ட்டு செய்ததே இந்த ஊழியத்தை நிலைநாட்டுவது தான். நம் வாழ்க்கையில் நாம் சரியாக வாழ வேண்டும், வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால் இயேசு சொன்னது நமக்கு தெரிய வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். மகனை எந்த பாரு, என் வேலையை நீ பாரு, உன் வேலையை நான் பார்க்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் தருகிறேன் என்று சொன்னார். பிறகு நியாயாதிபதிகள் காலத்திலும் இது நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இத்தமாரோட பிள்ளைகளும் எலியேசரோட பிள்ளைகளும் ஊழியம் செய்து நமக்கு தெரியுது. சவுல் ரோஜா காலத்திலும் இது இருக்கிறது. ஆமேன். அஹிமலைக்கு என்பவன் ஏலியினுடைய வம்சத்தில் பிறந்தவன். இது இத்தமார் வழியில் வந்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக ஏலி யாரு? ஆசாரியர். எந்த வழியில் வந்திருக்கிறாரு? இதே வழியில் தான், அஹிமலைக்கோட வழியில் வந்தவர் தான் ஏலி. ஏலியோட வழியில் வந்தவர் தான் பினகாஸ். பினகாஸ் வழியில் வந்தவர் தான் அஹிதூப். அஹிதூப்க்கு அடுத்தது வந்தது யார் தான்? அஹிமலைக்கு. கரெக்டாக ஆர்டர் இருக்குது. தாவீது ராஜா காலத்தில் நமக்கு தெரியும் 2 ப்ரீஸ்ட் இருந்தாங்க. 2 ப்ரீஸ்ட்டு. ஒருத்தர் எலியேசர் வழியில், அவர் பேர் என்ன பேர்? சாதோக்கு, மறக்கக்கூடாது. ஆமேன். அபியாத்தார் வழியில் யார் வந்தது? அஹிமலைக்கு. ஆமேன். ஒருத்தர் ஏலி வழியில் கட்டப்பட்ட ஆலயம் சீலோவாமில் இருந்ததில் அவர் ஊழியம் பண்ணி கொண்டே இருந்தார். இன்னொருத்தர் தாவீது கட்டின கூடாரத்தில் வந்து ஊழியம் செய்தார். ஆமேன். கர்த்தருடைய ஊழியம் சிங்கிளாக இல்லை, டபுள் ஆயிடுச்சு. திருச்சபையே, கர்த்தருடைய ஊழியம் பெருக வேண்டும். யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில் இருக்கும்பொழுது அபியாவின் வழியிலே தோன்றின, அந்த சகரியான் வழியிலே தோன்றின அந்த மகன் யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது சொன்னான், நான் சிறுக அவர் பெருக வேண்டும் என்று சொன்னான். ஜீசஸ் எந்த வழியில் ஆசாரியனார் சொல்லுங்க பார்க்கலாம்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. அவர் சொன்னார், ஆரோன் வழியில் வர்றது சிறுகட்டும், மெல்கிசேதேக்கின் வழியில் வருகிறது பெருகட்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் அபியா வழியில் போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க, சாதோக்கு வழியில் போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. 24 பேரில் எங்கன்னா ஒரு சைடில் என் பேர் சேர்த்துங்கன்னா சேர்த்துக்கவே மாட்டாங்க. நமக்கு என்ன ஒரு புது வழி திறந்தார்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரிய ஆனவருடைய வழியில் நாம் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சாலோமோன் காலத்தில் எல்லாத்தையும் எக்ஸலண்ட்டாக பண்ணி அவங்கவுங்களுக்கு ஆஃபீஸ் கட்டி கொடுத்துட்டார், பில்டிங் கட்டி கொடுத்துட்டார், வீடுகள் கட்டி கொடுத்துட்டார், வருமானத்தை உண்டு பண்ணி கொடுத்து விட்டார். தாவீது வருமானத்தை உண்டு பண்ணி கொடுத்தார், இவர் எக்ஸலண்டான வீடு கட்டி ஆலயத்தை கட்டி கொடுத்தார். அவங்கவுங்க அன்னைக்கு டியூட்டிக்கு ஏற்ற போல ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கட்டி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. பிறகு சாலமோனுடைய மகன் காலத்திலே இஸ்ரவேல் 2ஆக பிறக்கிறது. அந்த நார்தன் எம்பையர் என்று சொல்வார்கள். நார்தன் இஸ்ரேல் என்ற பேரோட போயிடுச்சு. நமக்கு தெரியும், பெத்தேல்லேருந்து தான் வரைக்கும் ஆண்டவரை வழிபடுவதை விட்டு பொன் கண்ணுக்குட்டியை வணங்கினாங்க. அவன் பேர் யெரொபெயாம், மறக்காதீங்க, அந்த வேலைக்கார ராஜாவானவன் பேர். ஆனாலும் இந்த பக்கம் தென்புறத்து யூதாவில் எல்லாரும் ஒன்று சென்ட்டாங்க. யாரெல்லாம் நம்ம சாமியை வணங்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாம் அங்கே இங்கே ஓடி வந்துட்டாங்க. யாரெல்லாம் பாகலில் வழிபடணுமோ இங்கேருந்து அங்கே ஓட்டாங்க. பிளவு தெரிந்தது. ஆனால் அந்த ஆசாரிய வகுப்பு நிற்கவில்லை, அவர்கள் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். அல்லேலூயா. பிறகு 5ஆம் மாதம் 7ஆவது நாள் கிமு 586 யூதர்கள் சிறைகளாக பிடிக்கப்பட்டு போகிறார்கள். 24 வகுப்புகளும் கொலாப்ஸ் ஆகிறது. என்னாகுது? கொலாப்ஸ் ஆகுது. ஆலயமே இல்லை, வழிபாடு எங்கே செய்வது? ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அவர்கள் ஆங்காங்கே தங்கள் பணிகளையும் தங்கள் ஜெபங்களையும் செய்து கொண்டு வருகிறது. நமக்கு புதிய ஏற்பாட்டில் புலன்படுகிறது. ஹல்லேலூயா. திரும்பி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்புக்கு பிறகு திரும்பி வந்த பிறகு எஸ்ரா, நெகேமியா, ஜெருபாபேல் போன்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தை சீரமைத்து இந்த வகுப்புகளை சீரமைக்கிறாங்க. திரும்பி 24 டீம் என்ன பண்ணுறாங்க? கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைம் டேபிள் போட்டு கொடுத்துறாங்க. காலை மாலை
மதியம், காலை, மாலை, மதியம் அந்திபலி சந்திபலி செலுத்தப்படும் என்பதை எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்தாங்க. தேவ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் திருச்சபையில் ஊழியத்தில் சிஸ்டம் அவசியம் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புதிய ஏற்பாடில் அபியாவின் வழியில் இந்த மனிதன் யோவான் ஸ்நானகன் தோன்றினது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை வகுக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 24 மூப்பர்களும் அவருடைய வழிகளும் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருந்து நமக்கு தெரிஞ்சது. பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு மெல்கிசேதேக்கின் முறைமை டேக் ஓவர் பண்ணிட்ட பிறகு இந்த 24 மூப்பர்கள் வழியும் பர்மனெண்ட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா ஆலயமே இல்லை, வழிபாடும் இல்லை, 24 மூப்பர்களை ட்ரேஸ் அவுட்டும் பண்ண முடியல. டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து பார்த்து யார் யார் எந்தெந்த கோத்திரம்னு எடுக்க பார்க்குறாங்க, அதில் எந்த லேவியர்கள் எடுப்பாங்க நமக்கு தெரியல. ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் சபையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களும் தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் இட்டர்னல் கவனன்ட், இட்டர்னல் வகுப்பாகிய மெல்கிசேதேக்கின் முறைமையான வகுப்பு போய் கொண்டிருக்கிறதுனால்தான். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. ஏன் இந்த வகுப்புகள்? why people need a bridge to go to God. தேவனிடத்தில் இணைவதற்கு ஜனங்களுக்கு ஒரு பாலம் வேண்டும், பாலம் அமைக்கப்பட வேண்டும். அந்த பாலமாக இந்த ஆசாரியர்கள் இருந்தார்கள். அந்த ஆசாரியர்கள் சரியாய் பாலம் வகுத்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அமைக்கும்படி சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பிறகு நமக்கும் பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தராய் அவரே வந்தார். 24 வகுப்புகளுக்கும் ஒரே தலைவனாய் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தெரியும், மகா பிரதான ஆசாரியராய் இயேசு நமக்காக நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். 24 வகுப்புகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஏரோது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். உலகத்தை மன்னனாகிய சீசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால், என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த உலகத்தில் யார் தலைவர்களாக இருந்தாலும் ஆட்சி செய்தாலும் என்ன நடந்தாலும் நீங்களும் நானும் கர்த்தர் பணியை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது மன்னன் போட்டது, அன்னைக்கு தாவீது போட்ட வகுப்பு இன்றைக்கு இயேசு போட்ட வகுப்பு. இயேசு சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. 24 கோர்சஸ், 24 செக்ஷன்ஸ். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபை வளர்ச்சிக்கு காரணம் நீங்கள் பிலீவ் பண்ணோம். ஜபக்குழுக்கள் ஆரம்பிக்க வேண்டும். நீங்களும் நானும் எழும்பி சீஷர்களை உருவாக்க வேண்டும். சீஷர்கள் இல்லை என்றால் குருக்கள் இல்லை, மக்கள் இல்லை என்றால் தலைவன் இல்லை, தொண்டர்கள் இல்லை என்றால் தலைவன் இல்லை, சீஷர்கள் இல்லை என்றால் ஊழியம் இல்லை. சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 24 செக்ஷனாக போடுறாரு. 7லேருந்து 19 வரைக்கும் நம்ம படித்தோம்னா அதில் எல்லாரோட செக்ஷன்ஸையும் நம்ம படிச்சிட்டோம். நம்ம சொன்ன அனைத்து பேர்களிலும் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. யார் யாராக அவர் அமைத்தார் என்பது நமக்கு தெரிகிறது. அல்லேலூயா, ஆமாம். அந்த பேர்லாம் படித்த முதலாவது சீட்டு யோயாரீபின் பேர் வழிக்கும், பிறகு யதாயாவின், பிறகு ஆரிம், பிறகு 4வது செயோரிம், 5வது மல்கியா, 6வது மியாமின், 7வது அக்கோத்ஸ், 8வது அபியா, 9வது யெசுவா, 10வது செக்கனியா, 11வது எலியாசீப், 12வது யாக்கீம், 13வது உப்பா, 14வது எசேப்பியா, 15வது பில்கா, 16வது இம்மேர், 17வது ஏசீர், 18வது அப்பேசி, 19வது பெத்தகியா, 20 எகேசெக்கியேல், 21 யாகீன், 22 காமுவேல், 23வது தெலயா, 24 மாசியா. ஆமேன். இத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொன்னதை செய்தார்கள். கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் தங்கள் முறையவர்களில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் அவருடைய ஊழியத்துக்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. கிளாஸ் எக்ஸலண்ட்டாக பிரிச்சிட்டார். டீமா காலையில் 1 போகுதுன்னா மதியம் 2 போகும். அது எப்படி அவங்க பிரித்தாங்கன்னு எனக்கு தெரில, எப்படி ஊழியம் டைம் டேபிள் போட்டாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் 24 குழுக்கள். ஹல்லேலூயா.
யோசிச்சு பாருங்களேன், இந்த சபை பெருகுமா பெருகாதா? எக்ஸலண்ட்டாக பெருகும். எனக்கு ஒரு வாஞ்ச, சீக்கிரமாக நம்முடைய சபையில் 24 ஜபக்குழு தலைவர்கள் உருவாருவார்களாக ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய சர்ச்சோட செல் குரூப் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா MG12ன்னு சொல்லுவாங்க. G12னா கவர்மெண்ட் 12. கவர்மெண்ட்னா ஊழியம் செய்கிறவர்கள் 12 பேர் ஒரு குழுவில் இருக்கணுமா. M12னா மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ், வெளி உலகத்தில் வேலை செய்கிறவங்க 12 பேர் இருக்கணுமா. ஒரு மனிதன் கீழே 24 பேர் ஜெபக்குழுவில் அவன் கீழே சீஷர்களாக இருக்கலாம். 12 பேர் யார்? G லீடர்ஸ். 12 பேர் யார்? M லீடர்ஸ். இந்த ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். அப்பொழுதுதான் திருச்சபை குறைவில்லாமல் வளரும். ஹல்லேலூயா. அருமையான ஒரு அமைப்பை தாவீது ராஜா கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை செய்யக்கூடிய கிருபியை, ஞானத்தை யார் தான் கொடுத்திருப்பாரு? ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆண்டவர் மோசே கையில் சொன்னார், ஆரோன் கையில் சொன்னார். அவங்களாம் பண்ணாங்க. ஆனால் பண்ணி அதை திட்டமிட்டு அதை செயல்படுத்தி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணின மாபெரும் தலைவன் தான் இந்த தாவீது. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த வகுப்புகள், ஆண்டவருடைய ஊழியங்கள் இன்னும் மென்மையாய் நடப்பதற்குரிய அனைத்து காரியங்களை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நாம் வெளிப்படுத்தல 4 நாளில் படிக்கும்போது நம்முடைய ஜீசஸும் அவர் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கும் போது 24 மூப்பர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். தலைகளில் என்ன வச்சிருக்காங்க? கிரீடங்கள் வைத்திருக்கிறார்கள். அவங்க வேலையே அவரை துதிக்கிறது. பார்க்கலாமா? 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 4, 9, 10. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. பார்த்தீங்களா? 24 மூப்பரோட வேலை என்ன? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அன்றைக்கு 24 வகுப்புகளுடைய வேலை என்ன? கர்த்தருக்கு தொழுகை நடத்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வேலை என்ன? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். For what are we gathered here? இன்றைக்கு நாம் எதற்கு இங்கே வந்திருக்கிறோம்? நான் என் ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்கிறேன். மற்றவர்கள் ஆராதனை செய்ய வைக்கும்படியாக வந்திருக்கிறேன். I have come to worship you. நான் ஆண்டவரை வணங்க வந்திருக்கிறேன், மற்றவங்களை வணங்க வைக்கும்படியாக வந்திருக்கிறேன். It could simply mean that I am here to serve my God and I will make people to serve my God. Dressed in white, வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது கிறிஸ்துவின் நீதியை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போவோம். சில ஸ்கூலில் சாட்டர்டே இருக்கும். நான் படித்த ஸ்கூலில் வெட்னஸ்டே அண்டு சாட்டர்டே, புதன்கிழமை ஒயிட். இந்த வெள்ளை துணி நான் போய் நேராக எடுத்துக்கல, எங்கள் அம்மா அப்பா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அது போல தான் வெள்ளை உடை என்கிற நீதி நான் எடுத்துக்கல, என் கிறிஸ்து எனக்கு சம்பாதித்து கொடுத்தார் சிலுவையில். ஹல்லேலூயா. இது என் நீதி அல்ல, அது கிறிஸ்துவின் நீதி. என் மீது வெள்ளை அங்கி போடப்படும் என்றால் இந்த படுபாதகனுடைய நீதி அல்ல, அது படுபாதகர்களை பரிசுத்தமாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியே. ஹல்லேலூயா. பொன்னால் செய்யப்பட்ட கிரீடம் தலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் முள்ளால் செய்யப்பட்ட கிரீடம் அவர் தலையில் வைத்ததினால் சம்பாதிக்கப்பட்டது தான் இந்த பொன்னினால் செய்யப்பட்ட கிரீடம். பாடின்றி கிரீடம் இல்லை என்று சொல்லுவார்கள். அவர் பாடுபட்டார், அந்த கிரீடம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. 24 மூப்பர்கள் எக்ஸலண்ட். ஆமென். ஆமாம், அவங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இருப்பவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற பணிதான் அவர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 24 மூப்பர்களும் தேவதூதர்கள் அல்ல. யார் தான் அவங்க? மனிதர்கள். நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் 12 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதாவது பேட்ரியாக்ஸ், முற்பிதாக்கள். 12 யாருங்க? சீஷர்களாய் இருக்கும் என்று நாம் இதை யூகிக்கிறோம். என்னவோ கர்த்தருடைய ஆலயத்தில் 24 பேரை வைத்த தேவன் அதில் நமக்கும் உள்ளே போக பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை உண்டு செய்திருக்கிறாரு. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி இயேசு இந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் பெரிய ஆசிரியராக மாறிட்டார். He has become high priest. எபிரேயர் 5:1 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 5:1. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். ஆமென். அப்போ நெக்ஸ்ட் வசனம் படிச்சிருங்க. நானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறக்கத்தக்கவனாயிருக்கிறேன்.
நெக்ஸ்ட் வருஷம் படிச்சிடுங்க. அதன் நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, அந்தந்த ஆசாரியர்கள், அந்தந்த பிரதான ஆசாரியன் போய் தனக்கும் பலி செலுத்தி ஆடுகளுக்கும் மக்களுக்கும் பலி செலுத்தி ஒரு பிரிட்ஜாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவரே பரிசுத்தராக இருந்தார். அவர் தன் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடிய கிருபாதார பலியாக இருக்கிறார். கிருபாதார பலினா கிரேஸு, பாவ மன்னிப்பு, காசு கொடுக்க தேவையில்ல. சாமி என்ன மன்னிச்சுனா அப்படி மன்னிப்பாராம் ஃப்ரீயாக. அது பேர் தான் கிருபை. ஃப்ரீயாக என்ன பண்ணுகிறாரு? கொடுக்கிறார். இதை தான் நாம் படிக்கிறோம். இந்த அதிகாரம் அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்கும்போது என்ன ஆகிறது என்றால், தாவீது மன்னன் ஆசாரியருடைய வகுப்பை முடித்து விட்ட பிறகு லேவியர்களிடம் வருகிறார். 20ஆம் வசனத்தில் 30ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால், இந்த லேவியர்களையும் அவர் வகுக்க வேண்டியதாக இருக்கு. லேவியரின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற படிங்க, அம்ராமின் புத்திரர்களுக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரரில் சூபவேலின் குமாரரில் எகேதியாவும் ரெகபியாவின் குமாரரில் மூத்தவனான இஷியாவும், இத்சாரியரில் செலமேத்தின் குமாரரில் யாகாத்தும், எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாகிய எரியாவும், 2ஆம் குமாரனாகிய அம்ரியாவும், 3ஆம் குமாரனாகிய யாகேசியலும், 4ஆம் குமாரனாகிய எக்மியாவும், ஊசியலின் குமாரரில் மீகாவும், மீகாவின் குமாரரில் சாமிரும், மீகாவின் சகோதரனாகிய இஷியாவும், இஷியாவின் குமாரரில் சகரியாவும், மெராரியின் குமாரராகிய மகேலி மூசி என்பவர்களும், யாசியாவின் குமாரனாகிய பேனாவும், மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரனான பேனோ, சோகாம், சக்கூர், இப்ரி என்பவர்களும், மகேலியின் குமாரில் புத்திரன் அல்லாத எலையாசரும், கீசின் புத்திரனில் எராமியேலும், மூசியின் குமாரனான மகேலி, ஏதேரி, எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரரானவர்கள். லேவியரை இப்போ செலக்ட் பண்ணுறார். புரிஞ்சுங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வேலை செய்கிறது லேவியரோட வேலை இல்லை. ஆனால் அவங்க பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க வேலை என்னென்னா, ஊர்களுக்குள்ளே சென்று, வீடுகளுக்குள்ளே சென்று, குடும்பங்களுக்குள்ளே சென்று மக்களுக்கு வேதத்தை படிப்பித்து கற்றுத்தர வேண்டும். புரிஞ்சுக்கணும். ஆசாரியர்கள் 24 குரூப்பில் இருக்காங்க. அவங்கள வருஷம் ஃபுல்லாக டியூட்டி போட்டு ஆலயத்தில் பணி செய்யணும். பாவம் செய்கிறோம், போய் பாவம் மன்னிப்புக்கு வருவான், அதுக்கெல்லாம் வழி செய்யணும், 7 பண்டிகைகள் கொண்டாடணும் எல்லாம். ஆனால் லேவியர்கள் ஊராக போய் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. திருச்சபை பணியிலே ஒரு மிக முக்கியமான பணி சுவிசேஷ பணி. கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு தெரியாத மக்கள், அறியாத மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும். அல்லேலூயா. They need to be taught. People need to be taught. மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பணி அவசியமாக இருக்கிறது. லேவியர்களுடைய வேலை என்னன்னா, போய் ஹெல்ப் பண்ணுறது. 2 சைடும் ஹெல்ப் பண்ணுறது. மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம போன சாப்டர்லாம் படித்தோம். they were musicians. மியூசிக் கற்று தரணும். யாருக்கு? மக்களுக்கு. ஆலயத்திலே மியூசிக் வாசிக்கணும், மக்களுக்கும் சொல்லி தரணும். கேட் கீப்பர்ஸ், ஆலயத்தை காவல் காக்கணும். அதாவது நம்ம அஷரிங்களை நிற்போம் பாருங்க, உள்ளே வாங்க, இவங்க உள்ளே போக மாட்டாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, அது வேலை கேட் கீப்பர்ஸ். கார்டியன்ஸ், ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். டெம்பிள் அஃபீஷியல்ஸ், ஆலயத்தினுடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப் மேலே அட்மின் ஒர்க் மாதிரி பண்ணோம். எல்லாம் லேவியருடைய வேலை. ஜட்ஜஸ், எந்த ஆசாரியனும் ஜட்ஜ் பண்ண வர மாட்டாங்க, லேவியர்கள் தான் பண்ணணும். கிராஃப்ட்ஸ்மேன், ஆலயத்தினுடைய வேலைகள் எல்லாம் லேவியர்கள் தான் செய்யணும். பப்ளிக் உள்ளே வந்து வேலை செய்ய முடியாது. யார் தான் செய்யணும்? லேவியர்கள். இவ்வளோ வேலை. ஆமென். இஸ்ரவேலிலே கர்த்தர் ஒரு கோத்திரத்தை தனக்கென வைத்தார். ஆமென். அவர்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும். சத்தமாக மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா சத்தம் யார் போடணும்? லேவியர்கள். ஷாலோம்னு யார் சொல்லணும்? லேவியர்கள். மக்களுக்கு பைபிள் யார் சொல்லி தரணும்? லேவியர்கள். மனப்பாட வசனம் யார் சொல்லி தரணும்? லேவியர்கள். இசை யார் சொல்லி தர வேண்டும்? லேவியர்கள். லேவியர்கள் லேவியர்கள் என்று பெரும்பணி லேவியர்கள் இருந்துச்சு. ஐயா, அப்போ லேவியர்கள் வேலைக்கு போக மாட்டாங்களா? அவங்களுக்கு வருமானம் என்ன? அதுதான் அவர்கள் கொடுக்குறாங்களா அந்த காணிக்கை பேர் தசம பாகம். ஒரு வீட்டுக்கு ஒரு லேவியனை அனாய்ட் பண்ணி அவரை ஆர்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வீட்டோட லேவியர் இவர் தானா, அவர் மாதம் மாதம் அவங்க வீட்டுக்கு போவார், வாரம் வாரம் போவார் ஊழியம் பண்ண. மாதம் ஒரு முறை அவருக்கு என்ன பண்ணுவாங்க? காணிக்கை கொடுப்பாங்க, இல்லை வருஷம் ஒரு முறை காணிக்கை கொடுப்பாங்க. அது பேர் என்ன பேர்? தசம பாகம். இந்த லேவியன் காணிக்கைகளை வாங்கி கொண்டு வந்து, தசம பாகங்களை கொண்டு வந்து அவன் ஆசாரியர்களுக்கு காணிக்கை கொடுப்பான். அது பேர் டயத் ஆஃப் டயத்ஸ், தசம பாகங்களின் தசம பாகம். மீதி காணிக்க கொடுப்பார். எக்ஸலண்டான சிஸ்டம். ஃபினான்ஸ் கூட, பணம் கூட சரியாய் மக்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு திட்டத்தை கர்த்தர், ஊழியத்துக்கும் சபைக்கும் உருவாகக்கூடிய திட்டத்தை கர்த்தர் அன்றைக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா.
ஆக லேவியர்களுடைய பணி நம் பணி. லேவியர்கள் போல நாம் ஊழியம் செய்ய வேண்டும், மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும், பாடல் சொல்லித்தர வேண்டும், ஜெபம் சொல்லித்தர வேண்டும், வசன மனப்பாடம் சொல்லித்தர வேண்டும், இசை சொல்லித்தர வேண்டும், ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு பணிகளையும் கர்த்தர் நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை லேவியராகவும் ஆசாரியராகவும் ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை நமக்கு கொடுத்து இருக்கிறார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிட்டு செய்ய போறீங்க? நான் செய்ய போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. 31ஆம் வசனம் சொல்கிறது, சீட்டு போட்டு அவர்களை எப்படி தேர்வு செய்கிறார். ஹவ் வாஸ் த லார்ட்ஸ் காஸ்ட்? எப்படிங்க இந்த சீட்டை போட்டாங்க? இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமேலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியரிலும் பிதாக்களாகி இருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரி சமானமாய் சீட்டு போட்டுக்கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஆரோனோட பிள்ளைங்களில் ஜாதோக் இருக்காரு, யார்? எலியேசர் இருக்காரு, இத்தமார் இருக்காரு. எலியேசர் வழியில் ஜாதோக், இத்தமார் வழியில் அகிமலேக் வந்துட்டார். இப்போ கீழே டீம் இருக்குது, லட்சக்கணக்கான பேருக்கு எல்லாருக்கும் சீட்டு போட்டு 24 வகுப்புகள் செய்தாங்க. ஆமேன். தாவீது ராஜா என்ன சொன்னாரோ அத்தனையும் என்ன பண்ணாங்க? டீமாய் பிரித்து 24 பேரை கொடுத்தார்கள். அதே போல தான் 31ஆம் வசனத்தில் நம்ம படித்தது போல சீட்டு போட்டு கொண்டார்கள். நோ கன்ஃபியூஷன் இல்லை. யார் என்ன பண்ண வேண்டும் என்று தெரிய வேண்டும். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய திருச்சபையில் எல்லா குழப்பங்களை மாற்றி போட்டு யார் என்ன செய்யணும், யாருடைய நிலைமை என்ன, யாரோட பவுண்ட்ரி என்ன, இவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன என்பதையெல்லாம் கர்த்தர் நமக்கு போட்டு கொடுத்துருக்கிறார். நாம் பெரிய காரியங்கள் கர்த்தருக்காக செய்வோம். உங்களில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் என்ன ஆசாரியனாய் லேவியனாய் ஒப்பு கொடுக்குறேன் என்றால் இன்றைய நாள் நல்ல நாள். ஒருவேளை நம்முடைய அமைப்புகள் சரியில்லை என்றால் இன்றைக்கி அமைப்பு போடலாம், சிஸ்டம் பண்ணுங்கள். உங்கள் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எப்படி அமைக்க போகிறீங்க, உங்கள் வாலிபர் ஊழியத்தை எப்படி அமைக்க போகிறீங்க, உங்கள் கீழே யார் வேலை செய்ய போகிறாங்க, உங்கள் ஜெபக்குழு எப்படி அமைக்க போகிறீங்க என்றெல்லாம் திட்டமிடுவோம் என்றால் இது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும். இதோ நாம் கர்த்தர் சந்நிதியில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மத்திலே வருகிறார். லெட்ஸ் கம் இன் டு த சிஸ்டம் ஆஃப் காட் and serve him and do service to him and do our duty. கர்த்தருடைய சந்நிதியில் அர்ப்பணிப்போம். ஷாலோம். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்க நேரம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அநேக ஆசாரியர்கள் லேவியரை தெரிந்து கொண்டார். ஆனால் இன்று தேவன் உங்களையும் என்னையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறாமே. உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்க தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் அவருடைய பணிக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணிக்காக தெரிந்து கொண்டு எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, அவரை வாழ்த்துவதற்காக, வணங்குவதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த காலை வேளை ஆண்டவரை புகழ்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். சொல்ல ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக பிறக்க வைத்தீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே,
உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்தோடு அப்போ எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக எங்களோடு நீர் அசைவாடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் நீர் பொழிந்தருள்வீராக. இப்பொழுதும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆரோன் புத்திரன் வகுப்புகளாவன. ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமர் என்பவர்கள். இந்த வசனங்களை பார்க்கிறோம். தாவீது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசாரியர்களும் லேவியர்களும் வகுப்புகளாக பிரித்தெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த வகுப்புகளை பிரித்தெடுக்கிறார் என்றால், ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் சதா காலமும் தேவனை ஆராதிக்க, அவருக்கு ஊழியம் செய்ய மக்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதுக்குள்ளாக இருந்தது. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது இந்த நாட்களில் இந்த வசனங்கள் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஊழியத்திற்கு அழைத்திருப்பார். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்படாதவனில் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் பாத்திரவான் அல்ல என்று வசனம் சொல்லப்பட்டது போல, இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளையும் பரிசுத்தமான இந்த ஊழியத்திற்கு, இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம். ஆனால் நாம் அசதியாய் நம்ம இந்த ஊழியத்தை நம்ம அசட்டை பண்ணியிருக்கலாம். இந்த நாளில் இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எழும்பி தேவனுக்கென்று பிரகாசிக்க, அவருடைய ஊழியத்தை கட்ட, அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்க, மக்களுடைய அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பரப்ப நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் எழும்பி நின்று ஊழியம் செய்கிற அநேக பேரை கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மையும் தேவன் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்கென்று பரிசுத்தமுள்ள சந்ததிகளாக நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தைகள் அநேகர் உள்ளத்தில் ஏவி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அநேகரை தேவன் அழைத்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணியிருந்தால், இப்பொழுது நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நாம் திருப்புவோம். இப்பொழுதும் மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளுடைய ஆத்துமாவை புதுப்பித்து தரும்படியாக, தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, இன்னும் அநேக பேரை அவருடைய ஊழியத்திற்கென்று ஏற்படுத்தும்படியாக இப்பொழுதும் நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தம்மை நம் தொய்ந்து போன அந்த ஆத்துமாவை மீண்டுமாக எடுத்து பலப்படுத்தி அவருடைய கனமான ஊழியத்திற்கு நம்மை தெரிந்தெடுக்கும்படியாக, இன்னும் அவருடைய ராஜ்யத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ, களிமண் நானும் சித்தம் நிறை
பிதாவே, இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா உம்முடைய பாதப்படியில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களையும் நீர் பெயர் சொல்லி உம்முடைய ஊழியத்திற்கு இன்று நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா அநேக நாட்கள் அதை மறந்து ஊழியத்தில் தொய்ந்து போனவர்களாக அசட்டையாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்திருந்தோமானால் இந்த வேளையில அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா எத்தனையோ பேர் ஊழியத்திற்கு அழைத்தும் ஆண்டவரே அப்பா அவர்கள் செவி கொடுக்காதபடி தங்கள் இருதயத்தை ஆண்டவரே பின்மாற்றத்தில் திருப்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த வார்த்தைகள் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக இந்த வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீண்டுமாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா எங்கள் தொய்ந்து போன ஆத்துமாவை மீண்டும் பலப்படுத்தும்படியாக இந்த வேளையில எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் எங்களை பலப்படுத்துவீராகப்பா. எங்களை பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய இன்னும் அநேக பேரை உமக்கென்று நாங்கள் எழுப்பி ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தும்படியாக அப்பா உம்முடைய தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசித்தப்படுத்தும்படியாக இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஓரி பலரபோ ஷபரபா கரபரபரபா பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் கடந்து வரட்டும்பா. இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இதை கேட்டு கொண்டிருக்கிறவருடைய ஆத்துமாக்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டவரை உம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டோம் ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் அசதியாக இருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களோடு உம்முடைய வார்த்தைகள் இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் எழும்பி நின்று உமக்கென்று அப்பா நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக இந்த வேளையில எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாக எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய ஊழியத்திற்கு நீர் எங்களை பிரித்தெடுத்த அப்பா அந்த வசனத்தின்படி ஆண்டவரை நாங்கள் நடக்க எங்களை நீ தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது நாம் எழும்பி நின்று கர்த்தருக்கு இன்று அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவருடைய தேவ நாமத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். அநேகரை கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஷாலோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டோடைய வாக்குத்தத்தை நாம் புறப்படுறோம். நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி அவர்களை ஆசீர்வதிக்க சொல்கிறார். நம்மளை சொல்லுமா, கர்த்தாவே நாங்கள் உலகம் எங்கும் போய் அநேக ஜாதிகளை உமக்கென்று நாங்கள் சீஷராக்குவோம், உமக்கென்று எழும்புவோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆம் தகப்பனே, அப்பா இன்று நாங்கள் முடிவு செய்த பிரகாரம் நீர் ஆசீர்வதிங்க. நான் உலகம் எங்கு போய் அநேக ஜாதிகளை ஆண்டவர் உமக்கென்று சொந்தமாக்க அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக சீஷராக்க நீ உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய கிருபை எங்களோட கூட இருட்டு என்னை வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யும். இயேசுவின் சொல்ல பெற ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்புவோம், அநேக ஜாதிகளை கர்த்தர் சீஷர். ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.